வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு ஆலு போண்டா பார்க்க போறோம். இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, சாப்பிடறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த போண்டா. எப்படி இருக்கு பாருங்க, இத சாஸ் தொட்டு சாப்பிடுங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி வச்சிருக்கேன். இப்ப நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பெப்பர், மிளகுத்தூள் தூள் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா கொஞ்சம், ஒரு பிஞ்சு. இப்ப பாருங்க, நான் உருளைக்கிழங்க வேக வைக்க போறேன். இப்போ இது ரொம்ப நீங்க வேக வைக்க கூடாது. ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த உருளைக்கிழங்க நம்ம கொஞ்சம் தடியா இந்த மாதிரி சிப்ஸுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுவோம்ல, ஒரு பஜ்ஜி இவ்வளவு இந்த அங்கலத்துக்கு நம்ம கட் பண்ணி இப்ப நம்ம இதை வேக வைக்க போறோம். ஆவியில வேக வைக்கிற மாதிரி இதை இந்த மாதிரி வேக வைக்க போறோம். நம்ம முழு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா வெந்துச்சுன்னா கொலன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த போண்டா செய்யறது ரொம்ப கஷ்டம். இத பாருங்க, கொஞ்சம் ஒரே ஒரு விசில் அப்படி வச்சோன்னே வெந்துடும் இது. நம்ம ஏன்னா கட் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த பாருங்க, இந்த அளவு இருந்துட்டா போதும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, சீக்கிரம் ரொம்ப குயிக்கா வந்துடும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டீங்கன்னா. இப்ப பாருங்க, இதை நம்ம நல்லா குத்திக்க போறோம். ரொம்ப வேக கூடாது, ஒரு 3/4 தரம் தான் வேகணும். அப்பதான் உங்களுக்கு கொலகொலப்பு இல்லாம நல்லா வரும். இத பாருங்க, இந்த மாதிரி நம்ம பூண்டு நசுக்குவோம்ல, அதுல வச்சு நல்லா இப்ப குத்தி விட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி மசிச்சுங்க. பிசுபிசுப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மைதா போடுறோம். இப்போ நம்மளுக்கு அதுக்காக தான் மைதா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது வரைதான் மைதா. கொஞ்சம் பிஞ்சு ஆப்பசோடா, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம வச்சிருக்கிறத போடுறோம். சால்ட் போடுறோம். இப்போ பெப்பர் தூள், மிளகுத்தூளை போடுறோம். இப்ப என்ன செய்ய போறோம், இதை நல்லா கலந்து விட்டுட்டு பால் போட்டு நல்லா கெட்டியா பிசி போறோம். இதே உருளைக்கிழங்கு ரொம்ப கொலக்கொலன்னு இருந்துச்சுன்னா பாலே தேவைப்படாது. அந்த பாலும் போட்டாதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால உருளைக்கிழங்கு மட்டும் 3/4 தரம் வேக வச்சுங்க. இப்ப பால் ஊத்த போறேன். பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் பால் ஊத்திருக்கேன். இப்ப நான் ரொம்ப தண்ணியா நிறைய பாலை ஊத்திட்டு தண்ணியா பசஞ்சிடாதீங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நிறைய இருக்கணும், அதே நேரத்துல கெட்டியா வரணும். அப்ப நம்ம 3/4 தரம் வெந்தாதான் உங்களுக்கு கொலகொலப்பு இல்லாம இருக்கும் உருளைக்கிழங்கு. பாருங்க, இந்த மாதிரி பிசையணும். அப்படி உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மைதா நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஊத்தி, தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திட்டு இப்ப நம்ம உருளைக்கிழங்க நம்ம கையில எண்ணெய் தடவிட்டு உருட்டிக்கு போறோம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. இல்ல பக்கோடா போடுற மாதிரி கையில எடுத்து போட முடியும்னா உங்களால போடுங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த போண்டா. இந்த மாதிரி உருட்டி வச்சுங்க. கையில கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்குங்க. அப்பப்ப எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டிங்க. நல்லா ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இப்போ இந்த போண்டாவை போடுங்க. சீக்கிரம் கருகிடும் இது உருளைக்கிழங்குனால, அதனால சிம்ல வச்சுட்டு போடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். டீ கொடுக்கும்போது டீ ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். இப்போ இது வந்து அடி கொஞ்சம் அப்படியே பிடிக்கும். அதனால கொஞ்சம் லேசா அப்படி வேகும் போதே நீங்க அதெல்லாம் பெரட்டி விட்டுங்க. அடியில இது பாருங்க, இது லேசா கடிக்கும். அதனால பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் போதே நீங்க எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அடியில கடிச்சுக்கிச்சுன்னா உங்களுக்கு தீஞ்சா மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும் போதே கொஞ்சம் சவுந்த உடனே டக்குன்னு எடுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா சவந்து வரும். இந்த மாதிரி எடுத்து விட்டுங்க. நம்ம குலோப் ஜான் எப்படி சவுக்க வைக்கோமோ அந்த மாதிரி சவுக்க வைக்கணும். குலோப் ஜான் மாதிரியே இது நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இப்ப திருப்பி விட்டதுனால நமக்கு அழகா சவுக்குது பாருங்க. ரொம்ப சவுக்கணும் கூட அவசியம் இல்லை. இது உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குனால தான் கொஞ்சம் இந்த கலர் மாறிச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, கலர் மாறிட்டு வந்து பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா சவுந்துச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா உங்களுக்கு மொறுமொறுப்பா இருக்காது, இது சாஃப்டா தான் இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துங்க.
இப்படி எனக்கு கிள்ளி கிள்ளி போட தெரியறதுனால நீங்க கிள்ளி போட்டுக்கலாம். இந்த பாருங்க, கிள்ளி போட்டு தான் வச்சிருக்கேன். அதே நேரத்துல உருட்டி வச்சதும் வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி சாஸ் வச்சு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்க எவ்வளவு சாப்பிட்டா எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே தொட்டுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க பசங்க. எல்லாம் பெரியவங்க கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்காது. நம்ம மிளகுத்தூள்லாம் போட்டிருக்கோம், பச்சை மிளகாலாம் இல்லை. கடிச்சு கடிச்சு பச்சை மிளகாவா பசங்க எடுத்துருவாங்க. மிளகுத்தூள்னால உருளைக்கிழங்கு வாய்வு பண்ணும், அந்த மிளகுத்தூள் போட்டிருக்கோம், அதனால வாய்வு பண்ணாம இருக்கும். தேங்க்யூ.